ஹாய் ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்தா ஒன் ஷாட் வீடியோ வந்து யூனிட் 2 தான். ஸோ யூனிட் 2 வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அட்வான்ஸ்ட். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனில். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ராக்டிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை லிங்க் செக் பண்ணி அதை வியூ பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் இங்கே ஒன் ஷாட் வீடியோவில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும்தான். இந்த யூனிட்டில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் போர்டு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அது மட்டும்தான் இந்த யூனிட்டில் வந்து என்னால் கவர் பண்ண முடியும். இருக்கிற டைமில் எல்லாமே நம்ம கவர் பண்ண ப்ராக்டிக்கல் எல்லாமே எடுத்தோன்னா கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிக்கல் வீடியோ வேணுன்றவங்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ செக்ஷன் 1 analyze data using scenarios and then goal 6. Section 2 link data and spreadsheet. Section 3 share and review your spreadsheet. Section 4 create and use macros in spreadsheet. So over section நம்ம பார்க்கலாம். So now section 1. So section 1 analyze data using scenarios and goal 6. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டிங் த டேட்டா. ஸோ கன்சாலிடேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டேட்டா கன்சாலிடேஷன் அலோஸ் data consolidation allows you gather together your data from separate worksheet into a master worksheet. ஸோ டேட்டா கன்சாலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டாஸை வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வச்சுருப்போம். அதாவது ஷீட் 1 ஷீட் 2ல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஷீட் 1 ஷீட் 2ல் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சாலிடேட் வந்து ஷீட் 3ல், அதாவது ஒரு மாஸ்டர் ஒர்க் ஷீட்டில் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டிங் த டேட்டா. இன் அதர் வேர்ட்ஸ், the data consolidation function takes data from a series of worksheet or workbooks and summarize it into a single worksheet that you can update easily. So இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷீட் ஆர் சீரீஸ் ஆஃப் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லும்போது, நம்பர் ஆஃப் சீரீஸில் இருக்கிற ஒர்க் ஷீட்லையோ இல்லை ஒர்க் புக்லேயோ நம்ம பர்டிகுலர் டேட்டாவை நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் புக்கையோ இல்லை ஒர்க் ஷீட்டையோ நம்ம சம்மரைஸ் பண்ணுறது பேர். ஓகேவா? சம்மரைஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஒர்க் ஷீட்டை நம்ம காட்டுறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டேட்டா கன்சாலிடேஷன் ஆர் எல்ஸ் கன்சாலிடேட்டிங் த டேட்டா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா கன்சாலிடேஷன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா மெனுவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ டேட்டா கன்சாலிடேஷன் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா டேட்டா மெனுவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ரேஞ்சஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ ரேஞ்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷனில் கேட்கலாம். ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரேஞ்சுன்னுவோம். அதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா ரேஞ்ச். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டா தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பர்சன்டேஜ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரேஞ்ச் நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, டேட்டாவில் போய்ட்டு டிஃபைன் ரேஞ்ச் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்ச் வந்து டிஃபைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கன்சாலிடேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் சப்டோட்டல். ஸோ சப்டோட்டல் அப்படின்னா என்னென்னா, சப்டோட்டல் இஸ் அ ஃபங்க்ஷன் லிஸ்டட் அண்டர் த மேத்தமெட்டிக்கல் கேட்டகரி வென் யூ யூஸ் function wizard inside function. Because of its usefulness, the function has a graphical interface. It is accessible from data menu. ஸோ இது வந்து இன்னும் நம்ம வந்து பார்க்கல, டெஃபினேஷன் சொல்ல. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்டோட்டல் எப்படி நம்ம
ஆக்சஸ் பண்ணுவோன்னா இதுவுமே வந்து டேட்டா மெனு பாரில் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை சப்டோட்டல்? ஸோ சப்டோட்டல் அப்படின்னா என்னென்னா டோட்டல் ஆர் ஆட்ஸ் டேட்டா அரேஞ்ச் இன் அன் அரே. ஸோ ஒரு டேட்டாவை வந்து ஆட் பண்ணுறது இல்லைனா டோட்டல் பண்ணுறது. அதாவது அரேஞ்ச் இன் அன் அரே அப்படின்னா அரேன்றது சீக்வன்ஸ் ஃபார்மேட். அதாவது லைன் பை லைன் வந்து பார்த்தோம்னா டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் பண்ணுறது. இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்டோட்டல். ஸோ சப்டோட்டல் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டேட்டா மெனு பாரில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா சம் இருக்குது, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம், ப்ராடக்ட், கவுண்ட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன், வேரியன்ஸ், பாப்புலேஷன். இதில் பர்சன்டேஜ் என்ற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இல்லைன்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட் இஃப் சினாரியோ. ஸோ வாட் இஃப் சினாரியோ அப்படின்னா என்னென்னா சினாரியோஸ் ஆர் டூல் டு டெஸ்ட் வாட் இஃப் கொஸ்டின்ஸ். ஈச் சினாரியோ இஸ் நேம்டு அண்ட் கேன் பி எடிட்டட் அண்ட் ஃபார்மேட்டட் செப்பரேட்லி. ஸோ சினாரியோன்றது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு டூல். அந்த டூல் எதுக்காக அப்படின்னா வாட் இஃப்ன்ற ஒரு கொஸ்டினை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ இங்கே ஒவ்வொரு சினாரியும் வந்து பார்த்தோன்னா ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அது மூலமாக நம்ம அந்த சினாரியோவை வந்து ஃபார்மேட் பண்ணலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். When you print the spreadsheet, only the content of the currently active scenario is printed. நீங்கள் ஒரு சினாரியோ வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எது நீங்கள் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சினாரியோ தான் பிரிண்ட் ஆகும். A scenario is essentially a saved set of cells values for your calculation. இந்த சினாரியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு செல்லும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே அது என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கால்குலேஷன் பண்ணணும். You can easily switch between these sets using navigator or drop down list which can be shown beside the changing cells. ஸோ நம்ம சினாரியோ சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சினாரியோலேருந்து இன்னொரு சினாரியோக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா நேவிகேட்டர்ன்ற ஆப்ஷன் மூலமாகவோ இல்லைனா பக்கத்துலேயே ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் மூலமாக நம்ம எந்த சினாரியோ வேணுமோ அந்த சினாரியோவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா வாட் இஃப் சினாரியோ. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து சினாரியோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ் சினாரியோஸ் ஆப்ஷன் அண்டர் டூல்ஸ் மெனு டு என்டர் வேரியபிள் கண்டென்ட் சினாரியோஸ் இன் த சேம் செல். ஸோ சினாரியோன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டூல் மெனு கீழே இருக்குது. ஸோ டூல்ஸில் போய்ட்டு சினாரியோஸ் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நம்ம சினாரியோஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் கோல்சிக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். யூஸ்வலி யூ ரன் அ ஃபார்முலா டு கால்குலேட் த ரிசல்ட் பேஸ்ட் அப்பான் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம ஃபார்முலா கொடுத்துருவோம். ஃபார்முலா கொடுத்ததுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுறது. பட் இங்கே by contrast, using goal 6 option under tool menu, you can discover what value will produce the result that you want. இந்த goal 6 மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வேல்யூ நம்ம கொடுத்துருவோம், ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா கோல் 6க்கான வேலை. So here you can discover what values will produce the result that you want. நமக்கு தேவைப்படுற ரிசல்ட்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் with help of the goal 6 option. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நானும் நம்மளோட ப்ராக்டிக்கல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா சால்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வர் ஆப்ஷன்ஸ் அண்டர் டூல் மெனு. இதுவுமே வந்து பார்த்தோன்னா டூல் மெனு கீழே தான் இருக்குது. அமௌண்ட்ஸ் டு மோர் எலாபரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கோல் சிக்கோட எலாபரேட்டட் ஃபார்ம் தான் இந்த சால்வர்.
ஸோ இதில் வந்து போர்டில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோல் செக் அண்ட் சால்வர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் சால்வர் டீல்ஸ் வித் ஈக்குவேஷன் வித் மல்டிபிள் அன்னோன் வேரியபிள்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சால்வரில் வந்து பார்த்தோம்னா இட் டீல்ஸ் வித் த ஈக்குவேஷன் வித் மல்டிபிள் அன்னோன் வேரியபிள்ஸ். பட் கோல் செக்கில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஒன் அன்னோன் வேரியபிள். பட் இதில் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது. It is specially designed to minimize or maximize the result according to a set of results that you define. அதில் வந்து எக்ஸாக்டாகவே நம்ம வந்து கோல் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம். பட் இதில் வந்து நம்ம கோலுக்கான மினிமமோ இல்லை மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கோல் செக் அண்ட் தென் சால்வர். ஸோ இதுக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் நம்மளோட யூடியூப் வீடியோவில் ரெஃபர் பண்ணலாம். இன்னொரு point, each of these rules set up whether an argument in the formula should be greater than, lesser than or equal to the value you enter. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சம் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்குமே கண்டிஷன்ஸ் இருக்குது. கிரேட்டர் தென் இருக்குது, லெஸர் தென் இருக்குது, ஈக்குவல், ஸோ இது மாதிரி நாட் ஈக்குவல், இது மாதிரி சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டார்கெட் வேல்யூ நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 2 தட் இஸ் லிங்க் டேட்டா அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூஸிங் மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் அண்ட் லிங்கிங் செல். ஸோ ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு நோ த ரிலவெண்ட் நாலேஜ். ஸோ ரிலவெண்ட் நாலேஜில் வந்து பார்த்தோம்னா Spreadsheet also allows you to link the cells from various worksheets and from various other spreadsheets summarize data from several sources. In this manner, you can create formulas that span different sources and make calculation using a combination of local and linked information. Multiple sheets helps keep information organized. ஸோ இங்கே என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்க் பண்ண போகிறோம். ஸோ வேரியஸ் ஒர்க் ஷீட்ஸ் நம்ம லிங்க் பண்ண போகிறோம் செல்ஸ் யூஸ் பண்ணி. அதே மாதிரி மற்ற ஸ்ப்ரெட்ஷீட்டையும் நம்ம இங்கே லிங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படின்னா லிங்கிங்கிற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வர செக்ஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிங் அப் மல்டிபிள் ஷீட்ஸ். இதில் வந்து எப்படி வந்து ஷீட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீட்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா when you open a new spreadsheet by default it has sheet named sheet 1 which is managed using tabs at the bottom of the spreadsheet are shown in the below. ஸோ நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அதோட நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஷீட் 1. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் போர்டில் கேட்பாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுற ஷீட்டோட நேம் எப்படி டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஷீட் 1 அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். விச் இஸ் மேனேஜ் யூஸிங் டேப்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் ஷோன் பிலோ. ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாமே எங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 டயக்ராமில் பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ஹவு டு இன்சர்ட் த நியூ ஷீட். இப்போ நம்ம ஒரு நியூ ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா we have 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் இன்சர்ட் மெனு பார். இன்சர்ட் மெனு பாரில் போயிட்டு ஷீட் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் ஆன் த டேப் அண்ட் செலக்ட் இன்சர்ட் ஷீட். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணணும். கீழே இருக்கிற பாட்டம் ஆஃப் த டேப் பாட்டம் ஆஃப் த ஷீட்டில் ஏதாவது ஒரு ஷீட்டில் போயிட்டு நீங்கள் இல்லைனா எம்டி டேப் இருக்கும். எம்டி டேப்பில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆப்ஷன் இன்சர்ட் ஷீட். அப்படி இல்லைனா கிளிக் அண்ட் அன் எம்டி ஸ்பேஸ் அட் த எண்ட் ஆஃப் த லைன் ஆஃப் த ஷீட் டேப்ஸ். ஸோ இந்த 3 மெத்தட் நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு ஷீட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜஸும் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எப்படி வேணுன்றதுக்கான ஆப்ஷன் பிஃபோரா இல்லை ஆஃப்டரா இல்லை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எத்தனை வேணும் இல்லை ஃப்ரம் ஃபைல்லேருந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுமா, இது மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அது பேஸ் பண்ணி நீங்கள் ஷீட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தோம்னா 3 ஷீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ரீநேமிங் த ஷீட்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ரீநேம் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த ரீநேமிங்கில் வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டபுள் கிளிக் ஆன் தி எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் நேம். ஆல்ரெடி இருக்கிற அந்த நேம்லேயே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீநேம். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் ஆன் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் நேம், தென் சூஸ் ரீநேம் ஃப்ரம் த ரிசல்ட்டிங் கான்டெக்ஸ்ட் மெனு. ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். அந்த நேம் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் நேமில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆப்ஷன் ரீநேம். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் நேமை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் செலக்ட் த ஒர்க் ஷீட் யூ வாண்ட் டு ரீநேம். Okay, and then select the sheet option from the format menu. So format menu la poitu sheet option kudukumbodhu you will get the sub menu, that is rename option, and then you can do the renaming. So நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, எப்படி வந்து ரீநேம் பண்ணுறது பார்த்தோம் ஷீட்டை. நெக்ஸ்ட் கிரியேட் ஆர் சேஞ்ச் ஆர் செல் ரெஃபரன்ஸ். ஸோ 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்ட்டு. A cell reference refers to a cell or range of cells on a worksheet and can be used to find the values or data that you want to formulate the calculate. ஓகேவா? ஸோ செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் ரெஃபர்ஸ் டு a cell. அந்த செல் ரெஃபரன்ஸ்ன்றது ஒரு செல்லை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். அப்படி இல்லைனா அதில் வந்து சம் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செல்ஸில் வந்து சம் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ மூலமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நமக்கு தேவைப்படுறது தான் இந்த செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இன் ஒன் ஆர் செவரல் ஃபார்முலாஸ் யூ கேன் யூஸ் அ செல் ரெஃபரன்ஸ் டு ரெஃபர் data from one or more contiguous cells on the worksheet, data contained in different areas of worksheet, data on other worksheet in the same workbook. ஸோ எப்போல்லாம் இந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் குவான்டிட்டியஸ் செல்ஸ் ஆன் த ஒர்க் ஷீட். ஸோ ஒரு இடத்துல இல்லை நிறைய இடத்துல இருக்கிற செல்லிருந்து டேட்டாவை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டா கண்டெய்ன் டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் ஒர்க் ஷீட், டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்டில் இருந்தாலும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே ஒர்க் ஷீட்டில் இருந்தாலும் ரெஃபர் பண்ணலாம். டேட்டா ஆன் அதர் ஒர்க் ஷீட் இன் த சேம் ஒர்க் புக். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்டில் இருந்து, ஒரே சேம் ஒர்க் புக் தான், ஒரு ஒர்க் புக்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்டில் இருந்து கூட நம்ம செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெஃபரன்சிங் அதர் ஷீட். இப்போ எப்படி வந்து நம்ம அடுத்த மற்ற ஷீட்டில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, there are 2 ways to reference cells in other sheets by entering the formula directly using keyboard or using mouse. ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து மற்ற ஷீட்டை வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டோ இல்லை மவுஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கிரியேட்டிங் த ரெஃபரன்ஸ் வித் த மவுஸ். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, look at the example below which shows an account summary sheet with the blank balance column. On the summary sheet, set up a place for all 5 account balance. We know where to put the cell reference. We want to place the cell reference for checking account balance in cell B3. To make cell reference, ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளிக் ஆன் தி ஈக்குவல் ஐகான் நெக்ஸ்ட் டு த ஃபார்முலா பார். ஸோ ஃபார்முலா பாருக்கு பக்கத்தில் ஒரு ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அந்த ஈக்குவல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐகான் சேஞ்ச் அண்டு ஈக்குவல் சைன்ஸ் அப்பியர்ஸ் இன் த ஃபார்முலா பார். ஸோ அது கிளிக் பண்ணோடனே ஃபார்முலா பாரில் வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் சிம்பிள் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, now click on the sheet tab for the sheet containing the cell to be referenced. இப்போ என்ன ஷீட்டில் போய்ட்டு நம்ம ரெஃபர் பண்ண போகிறோமோ அந்த ஷீட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஷீட்டை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் click on cell F3 in the checking account sheet. The phrase checking account F3 should appear in the formula bar. ஸோ எந்த செல்லில் வேல்யூ இருக்கோ அந்த செல்லை கிளிக் பண்ணோடனே அந்த செல் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் click the green check mark for the formula bar to finish.
ஸோ ஃபார்மில் வந்து அந்த செல்லை கிளிக் பண்ண உடனே ஃபார்முலா பாரில் அந்த ஃபார்மில் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். அந்த ஃபார்மில் ஓகேன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஒரு க்ரீன் செக் மார்க் இருக்கும், அது கிளிக் பண்ணணும். ஸோ கடைசியாக உங்களுக்கு அந்த ஃபார்மில் வந்து கிடச்சிடும். ஸோ அது மூலமாக நம்ம ரெஃபரன்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிங் த ரெஃபரன்ஸ் வித் த கீபோர்ட். ஸோ கீபோர்ட் மூலமாக நம்ம எப்படி வந்து ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. From the figure above, you can deduce how the cell reference is constructed. The reference has two parts. இதில் வந்து பார்த்தோன்னா 2 parts இருக்குது. ஒன்று வந்து sheet name and the cell reference. Notice that they are separated by a period. ஸோ இதில் வந்து நம்ம 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஷீட் நேம் இருக்கும், இன்னொன்று வந்து செல் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம பீரியட் யூஸ் பண்ணுறோம். பீரியட்னா ஒன்றும் இல்லை, டாட். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் சிம்பிள் தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக போயிட்டு பர்டிகுலர் செல்லை நம்ம கிளிக் பண்ண உடனே ஃபார்முலா பாரில் நம்மளோட அட்ரஸ் வரும். இல்லையா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளே வந்து கீபோர்டு மூலமாக ஈக்குவல் சேவிங் அக்கௌண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இட் ஹஸ் 2 parts அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஷீட் நேம் நீங்கள் கொடுத்துணும், ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஷீட் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சு எந்த செல்லு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோமோ அந்த செல்லை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே நம்ம மவுஸ் சுத்தமாக யூஸ் பண்ண போகிறதுல கீபோர்டு மூலமாக தான் நம்ம அந்த ஃபார்முலாவை டைப் பண்ணி செல் ரெஃபரன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெஃபரன்சிங் அதர் ஒர்க் ஷீட். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். So Calci can link different files together. The process is the same as described for different sheets in a single spreadsheet, but we add one more parameter to indicate which file the sheet is in. ஸோ இதுவும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மவுஸ் கீபோர்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ என்னன்றது பார்க்கலாம். ஸோ creating the reference with the mouse. To create the reference with the mouse, both the spreadsheet need to be open. இப்போ 2 ஷீட்டுக்குள்ளே நம்ம ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்ப்ரெட்ஷீட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். செலக்ட் த செல் இன் விச் த ஃபார்முலா இஸ் கோயிங் டு பி என்டர். ஸோ எந்த செல்லை நம்ம ஃபார்முலா என்டர் பண்ண போகிறோமோ அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிக் த ஈக்குவல் ஐகான் நெக்ஸ்ட் டு த ஃபார்முலா பார். ஸோ எப்பயும் போல் ஃபார்முலா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் டு த அதர் ஸ்ப்ரெட்ஷீட். இப்போ நம்ம கரண்ட் ஷீட்டில் இருக்கோம், அதில் தான் ஃபார்முலா வேணும். ஓகேவா? இப்போ நம்ம கரண்ட் ஷீட்டில் இருக்கும்போது தான் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் எதில் ஃபார்முலா இருக்கோ இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் ஷீட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு செலக்ட் த ஷீட் அண்ட் தென் செலக்ட் த ரெஃபரன்ஸ் செல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஷீட்டோ செல்லோ நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்முலா வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டா க்ரீன் செக் மார்க் இருக்கும், அது மூலமாக நம்ம அந்த ஃபார்முலா வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மாதிரி ஒரு ஃபைல் பாத் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல் பாத் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு வேல்யூவாக ப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்டிங் த ரெஃபரன்ஸ் வித் த கீபோர்ட் மூலமாக இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு இங்கே பாத் அண்ட் ஃபைல் நேம் வேணும், ஷீட் நேம் வேணும், செல் வேணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபைல் பாத். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணால் கீபோர்டு மூலமாக டைப் பண்ணணும். ஈக்குவல் ஃபைல் :/ path அண்ட் ஃபைல் நேம் சிங்கிள் கொட்டேஷன் $, ஷீட் நேம் .cell நேம். ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செல் வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒர்க்கிங் வித் ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். Hyperlinks can be used in Calci to jump to a different location from within a worksheet and can lead to other parts of the current file, to different files, or even to websites. இங்கே வந்து
hyperlink அப்படின்னா என்னென்னா, it is used to jump to a different location from within a spreadsheet. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்து மற்ற இடத்துக்கு நம்ம ஜம்ப் ஆகி போகிறதோ, இல்லை ஒரு வேர்ட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பிபிடியிலேருந்து மூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு ஒரு வெப்சைட்டுக்கோ, இல்லை டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்க்கோ நம்ம மூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர் லிங்க். இந்த ஹைப்பர் லிங்க்கில் வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க், இன்னொன்று வந்து அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது இல்லாமல் போர்டில் கொஸ்டினே இல்லை. ஸோ அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் ஒன்லி இஃப் த டார்கெட் இஸ் மூவ்டு. எப்போ வந்து இந்த அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டரை நம்ம எப்போ மூவ் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணும்போது அப்போ வந்து அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் போய்கிடும். பட் a relative link will stop working only if the start and target location change relative to each other. ஸோ ரிலேட்டிவ்னாலே நமக்கு தெரியும், ரிலேட்டிவ் டு ஈச் அதர். ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு ரிலேட்டிவான வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து எப்போ வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னா, ஒரு ஃபோல்டரை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டர் எந்த ட்ரைவில் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் தென் அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ இந்த ஹைப்பர் லிங்கை சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்தா சேவ் பண்ணலாம். ஸோ டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு லோட் ஆர் சேவ் அண்ட் தென் கிவ் ஜென்ரல் அண்ட் தென் சூஸ் இஃப் யூ வாண்ட் URL சேவ்டு ரிலேட்டிவ்லி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து ஹைப்பர் லிங்க் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது. So you can insert and modify links using hyperlink dialog. To display the dialog, click the hyperlink icon on the standard toolbar. ஸோ இந்த ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் ஐக்கானாகவே இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்செர்ட் மெனு பாரில் போயிட்டு ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம ஹைப்பர்லிங்க்கை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ஹைப்பர்லிங்க் வந்து இன்டர்நெட் மூலமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், மெயில் அண்ட் நியூஸ்க்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ டாக்குமெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்டர்நெட் ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹைப்பர்லிங்க் பாயிண்ட்ஸ் டு யுவர் வெப் அட்ரஸ் நார்மலி ஸ்டார்டிங் வித் HTTP. ஸோ இந்த ஹைப்பர்லிங்க் மூலமாக நம்ம இன்டர்நெட்டில் வந்து வெப்சைட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம் இஃப் யூ சூஸ் இன்டர்நெட் ஆப்ஷன். மெயில் அண்ட் நியூஸ் வந்து எதுக்காக அப்படின்னா the hyperlink opens an email message that is pre-addressed to a particular recipient. ஸோ இந்த மெயில் அண்ட் நியூஸ் மூலமாக நம்ம மெயில் வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ரெசிபியண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா the hyperlink points to a place in either the current worksheet or another existing worksheet. ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைப்பர்லிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷீட் 1ல் இருக்கோன்னா ஷீட் 3க்கு மூவ் பண்ணுற மாதிரி 5 and 6க்கு மூவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நியூ டாக்குமெண்ட் அப்படின்னா the hyperlink creates a new worksheet. அதாவது நியூ ஒர்க்ஷீட்டோ இல்லை நியூ வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை நியூ பிபிடியோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட 4 டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லிங்கிங் டு எக்ஸ்டர்னல் டேட்டா. ஸோ எப்படி வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா வந்து நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹியர் தே கிவன் சம் ஆப்ஷன். ஸோ யூஸிங் த எக்ஸ்டர்னல் டேட்டா டயலாக் பாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இன்செர்ட்டில் போய்ட்டு லிங்க் டு எக்ஸ்டர்னல் டேட்டா நம்ம அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமாக எந்த ஒர்க் ஷீட் வேணுமோ அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் நம்ம இங்கே ஃபைல் பாத்தில் கொடுத்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிங்கிங் டு ரிஜிஸ்டர் டேட்டா சோர்ஸ். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா
டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு openoffice.org பேஸில் போய்ட்டு டேட்டா பேசஸ். ஆக்சுவலி இங்கே டேட்டா சோர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டேட்டா பேசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சிஸ்டத்தில் என்ன டேட்டா பேஸ் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் போது we have to go to டூல்ஸ் மெனு பார். இதில் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு openoffice.org பேஸ் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் என்னென்ன டேட்டா பேஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லா டேட்டா பேஸுமே ஓப்பன் ஆகும். ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையான டேட்டா பேஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா .odp ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டா பேஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ செக்ஷன் 2மே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 3 ஷேரிங் ஒர்க் ஷீட் டேட்டா. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் மோஸ்ட் ஆஃபீஸ் செட்டிங்ஸ் தேர் இஸ் அ ஷேர்டு டிரைவ் வேர் டீம்ஸ் கேன் ஸ்டோர் காமன் ஃபைல்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு யூஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோல்டர் மட்டும் பார்த்தோம்னா ஷேரிங்கில் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் நமக்கு தேவையான டேட்டாஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் காமன் file to everyone, they will use that. This usually lead to citing of the message. The document file name is locked for editing by other user. So ஷேரிங்கில் இருக்கும்போது ஒரு சில டாக்குமெண்ட் வந்து யாரும் எடிட் பண்ணக்கூடாதுன்றதுனால லாக் பண்ணி கூட வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், to open a read only copy of this document, click this message appears because someone else already has opened the file. ஒரு நெட்வொர்க்கில் ஒரு டேட்டா வந்து ஷேரிங்கில் இருக்குது, அந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களால் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். பட் ஆனால் ரீட் ஒன்லி ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும். அவங்களால எந்த ஒரு ரைட்டிங் ஆப்ஷனோ இல்லை எடிட்டிங்கோ பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸில் போனீங்கன்னா ஷேர் டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த செக் மார்க் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வரும், சிஸ்டத்தோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து காமனாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார் வேணால் அந்த ஃபைலை வந்து வியூ பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் யாருமே வியூ பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த செக் மார்க் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா no one can view your data. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் ஷேர்டு ஸ்ப்ரெட்ஷீட். நம்ம ஒரு ஃபைல் வந்து ஷேரிங்கில் இருக்குது, நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா டிசேபிள் ஆகிடும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடிட்டில் வந்து சேஞ்சஸ் எக்ஸப்ட் ஃபார் மெர்ஜ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறமேட்டா எடிட்டில் கம்பேர் டாக்குமெண்ட், எடிட்டில் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணுறது, காப்பி அண்ட் டெலிட் பண்ணுறது, இன்செட்டில் வந்து பார்த்தோம்னா ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் அண்ட் ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், அப்புறம் இன்செட்டில் ஷீட் ஃப்ரம் ஃபைல், இன்செட்டில் நேம்ஸ், இன்செட்டில் வந்து கமெண்ட்ஸ், இன்செட்டில் வந்து பிக்சர் ஃப்ரம் ஃபைல், இன்செட்டில் மூவி அண்ட் சவுண்ட், இன்செட்டில் ஆப்ஜெக்ட், இன்செட்டில் சார்ட், இன்செட்டில் வந்து ஃப்ளோட்டிங் ஃப்ரேம், ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னா ஷீட் ரீநேம் டேப் கலர், ஃபார்மேட்டில் மெர்ஜ் செல்ஸ் மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் செல்ஸ் ஸ்ப்ளிட் செல்ஸ், அண்ட் தென் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் ரேஞ்சஸ், டூல்ஸில் வந்து ப்ராடக்ட் டாக்குமெண்ட், டேட்டாவில் வந்து டிஃபைன் ரேஞ்ச், டேட்டாவில் வந்து சார்ட், டேட்டாவில் வந்து சப்டோட்டல், டேட்டாவில் வந்து வேலிடிட்டி, டேட்டாவில் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ், டேட்டாவில் வந்து கன்சாலிடேட், டேட்டாவில் வந்து குரூப் அண்ட் அவுட்லைன், அண்ட் தென் டேட்டாவில் வந்து டேட்டா பைலட். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசபிள்டாக இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் சேவ் பண்ணுறது? When you save a shared spreadsheet, one of the several situations may occur. If the worksheet was not modified and saved by other users since you opened it, the worksheet is saved. Okay, next, if the worksheet was modified
and saved by other users. Since you open it, one of the following event will occur. Next, if the changes do not conflict, the worksheet is saved. The dialog below appears and any cells modified by the other users are shown with the red border. So, நீங்கள் ஷேர் பண்ணது மற்றவங்க எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா you can see in a red color. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, you can see that. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட் சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். So CalC has the feature to track what data was changed, when the change was made, who made the change, and in which cell the change has occurred. So record change அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், எப்போ சேஞ்ச் பண்ணோம், யார் அதை சேஞ்ச் பண்ணாங்க, எந்த செல்லில் வந்து அந்த சேஞ்சஸ் நடந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு பேர் தான் ரெக்கார்ட் சேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் சேஞ்சஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சேஞ்சஸ், open the some spreadsheet, select edit menu barல changesல போயிட்டு record from the menu bar. ஸோ அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணணும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம். colored border with the dot in the upper left hand corner appears around the cell where changes were made. நீங்கள் எந்தெந்த செல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ இல்லை மாடிஃபை பண்ணுறீங்களோ அந்த செல்லை வந்து பார்த்தோன்னா அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் ஒரு ரெட் கலர் டாட் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த பார்டர் வந்து பார்த்தோம்னா ரெட் கலரில் இருக்கும். அதர் ரிவ்யூவர்ஸ் தென் குவிக்லி நோ விச் செல் வேர் எடிட்டர். ஸோ இது மூலமாக மற்ற யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த செல்லை வந்து எடிட் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்களால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். A deleted column or row is marked by a heavy colored border. அதாவது ஏதாவது ஒரு காலமை வந்து இல்லைன்னா ஒரு ரோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹெவி கலர்ட் பார்டர் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் சேஞ்சஸோட ஃபங்க்ஷன். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு openoffice.org கால்சியில் போயிட்டு சேஞ்சஸில் போயிட்டு நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வியூவிங் சேஞ்சஸ், என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்றதை நம்ம எப்படி வியூ பண்ணணும் அப்படின்னா, எடிட் மெனு பாரில் போயிட்டு சேஞ்சஸில் போயிட்டு ஷோன்னு கொடுத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணாங்க, அதுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எனேபிளாக இருக்கும். டேட், ஆத்தர், ரேஞ்ச், கமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எனேபிளாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டா அவங்க பண்ண அந்த எடிட்டிங் உங்களுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிங் கமெண்ட்ஸ் டு சேஞ்சஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. மேனுவலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். CalC automatically adds to any recorded changes a comment describing what was changed. For example, cell 4 changed from 9 to 4. ஸோ இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே ரெட் கலர் பார்டர் மூலமாக நமக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? பட் இங்கே நான் மேனுவலாக நான் எப்படி வந்து ஒரு கமெண்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன், ஒரு சேஞ்ச் நான் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கமெண்ட் நான் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட்ஷீட்டில். அப்புறமேட்டா பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு சேஞ்சில் போயிட்டு கமெண்ட்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கமெண்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ என்ன கமெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து என்னென்னா எடிட்டில் போயிட்டு சேஞ்சஸில் போயிட்டு கமெண்ட் என்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை எடிட் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் ஓகே ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அக்செப்ட் ஆர் ரிஜெக்டிங் சேஞ்சஸ். ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா எடிட்டில் போயிட்டு சேஞ்சஸில் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த டயலாக் பாக்ஸ் லைக் திஸ். ஸோ இதில் போயிட்டு ஒவ்வொரு செல்லில் என்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு அக்செப்ட் வேணால் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அக்செப்ட் ஆல் கொடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆல் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அந்த எடிட்டிங்கை அப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெர்ஜிங் ஒர்க் ஷீட். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரிஜினல் ஒர்க் ஷீட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டா எடிட் பண்ண ஒர்க் ஷீட்டும் இருக்குது. அப்படின்னா அது ரெண்டுத்தையும் நான் எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஹியர் தி கிவன் தி ஆப்ஷன் எடிட்டில் போயிட்டு சேஞ்சஸில் மெர்ஜ் டாக்குமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த டயலாக் பாக்ஸ் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னா ரெண்டு ஷீட்டையும் நமக்கு கம்பேர் பண்ணி அதாவது மெர்ஜ் பண்ணி என்னென்ன மாடிஃபை நடந்ததுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலமாக எது பர்டிகுலராக எது மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணணும், இல்லை எல்லாமே எனக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் ஆலோ இல்லை ரிஜெக்ட் ஆலோ நீங்கள் கொடுத்து நீங்கள் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் த டாக்குமெண்ட். நான் இங்கே எப்படி கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஓல்டு டாக்குமெண்ட்டும் எடிட்டட் டாக்குமெண்ட்டும் நான் கம்பேர் பண்ணுறதுக்கு எடிட்டில் போயிட்டு கம்பேர் டாக்குமெண்ட் நான் டைரெக்டாக கொடுப்பேன். ஸோ இது மூலமாக நான் ரெண்டு டாக்குமெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணி வியூ பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் நடந்ததுன்றதை நான் வியூ பண்ணி நான் பார்த்துக்குவேன். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரியேட் அண்ட் யூஸ் மேக்ரோஸ் இன் அ ஸ்ப்ரெட்ஷீட். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் கண்டிப்பாக இந்த 2 மார்க் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா மேக்ரோ அப்படின்னா என்ன? A macro is a saved sequence of commands or keystroke that are used for later use. ஸோ இந்த மேக்ரோன்றது நம்ம என்னென்ன கீஸ்ட்ரோக்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணுறோமோ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இது சேவ் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா லேட்டர் யூஸ்க்காக. ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அப்போ வந்து இந்த மேக்ரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கும்போது மேக்ரோ லாங்குவேஜ் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், allowing automation of both simple and complex task. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் சிம்பிள் டாஸ்கில் இருந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். Macros are especially useful to repeat a task the same way over and over again. ஸோ இந்த மேக்ரோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல் எப்போ அப்படின்னா ஒரே மாதிரியான டாஸ்க் நம்ம மறுபடியும் பண்ணும்போது நம்ம இந்த மேக்ரோ கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி வந்து மேக்ரோ பண்ணணுன்றதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துங்க. இதோட ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டூல்ஸில் மேக்ரோவில் ரெக்கார்ட் மேக்ரோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் எல்லாமே கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ரெக்கார்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான மாடியூலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ நியூ மாடியூல் கொடுத்துட்டு அந்த நியூ மாடியூலை போட்டு மாடியூல் நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் யூ ஹேவ் டு கிவ் ஓகே. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடியூல் கொடுத்ததுக்கப்புறம் மேக்ரோ நேம் ஒன்று கொடுத்துட்டு அந்த மாடியூலில் மேக்ரோ நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூஸிங் அ மேக்ரோ as a ஃபங்க்ஷன். ஸோ அந்த மேக்ரோவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பில்ட்இன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோம்னா சம், ஆவரேஜ், பர்சன்டேஜ்ன்ட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் நம்பர் 5 ஆஃப் இது வந்து பார்த்தோன்னா யூசர் க்ரியேட் பண்ண நியூ ஃபங்க்ஷன். ஸோ அதுவுமே கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அதான் கோடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடிங் எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கோடிங் எங்கே நம்ம கொடுக்கணும்,
எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் டு மேக்ரோ, நம்ம க்ரியேட் பண்ண மேக்ரோவில் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட்ஸு பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் 2 நம்பரில் எது வந்து மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறது இதுவுமே நான் ப்ராக்டிக்கல் போட்டிருக்கேன், அது ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் அஸ் வேல்யூ, நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணால் எப்படி நமக்கு ஃபங்க்ஷன் வந்து கிடைக்குது. அப்புறமேட்டா பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அதோடு சேர்ந்து ஆக்சஸிங் செல் டைரக்ட்லி, நம்ம கொடுக்கப்பட்ட செல்லை வந்து டைரெக்டாக எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அதுக்கான ப்ரோக்ராம். சார்ட்டிங்கும் கேட்பாங்க. சார்ட்டிங் அப்படின்னா என்னென்னா, சார்ட்டிங் அப்படின்னா டேட்டாவை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது பேர் தான் சார்ட்டிங். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் தென் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுக்குமே கூட நான் ப்ராக்டிக்கல் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 4 செக்ஷனுமே முடிச்சிட்டேன். நம்ம முடித்தாலும் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த ப்ராக்டிக்கல் வீடியோஸ், தியரி வீடியோஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக யூ வில் கெட் 100 out of 100 இன் யுவர் ஐடி சப்ஜெக்ட். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.